நண்பர்களே, மதீனாவிலே மிக முக்கியமான ஒரு இடத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு பின்னால் இருக்கிறது வாதி கனான் பள்ளத்தாக்கு. அதற்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த வாதி கனான் பள்ளத்தாக்குக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடும் பின்னி பிணைகின்ற ஒரு பள்ளத்தாக்கு தான் இது. மதீனாவிலே மிக நீண்ட பள்ளத்தாக்காக இது இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கின் தொடர் நேராக போய் அகீக் எனும் பள்ளத்தாக்கோடு இணைகிற ஒரு நீண்ட பள்ளத்தாக்காக இது இருக்கிறது. அகீக் பள்ளத்தாக்கு ஒரு அருள் செய்யப்பட்ட ஒரு பள்ளத்தாக்காகவும் இருக்கிறது. அந்த இடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹுடைய காலத்திலே ஒரு சஹாபி ரசூலுல்லாஹுவிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய விவசாய நிலங்கள் வறண்டு போய்விட்டது, எங்களுக்கு மழை வேண்டி துஆ செய்யுங்கள் என்று கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி துஆ செய்கிறார்கள். மழை கொட்டென கொட்டி வெள்ளம் பெருக்கெடுத்தோடுகிறது. அடுத்த கிழமை அதே சஹாபி வந்து சொல்கிறார், வெள்ளம் எங்கும் பெருக்கெடுத்தோடுகிறது என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை வேறொரு பக்கமாக திருப்புவதற்காக துஆ செய்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த கனான் பள்ளத்தாக்கு வழியாக வெள்ளம் வழிந்தோடியதாகவும் வரலாறு சொல்லி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த உஹதுடைய போரிலே கொல்லப்பட்ட பொழுது இங்கு ஏற்பட்ட பெரும் வெள்ளம் காரணமாக அந்த கபறுகள் மூடப்படும் அளவுக்கு இந்த பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணீர் சென்றதன் காரணமாகவும் தான் இந்த கபறுகள் வேறு பக்கமாக, இப்பொழுது இருக்கிற பக்கமாக மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் அடக்கம் செய்யப்பட்ட வரலாறும் இந்த கனான் பள்ளத்தாக்குக்கு இருக்கிறது. எனவே இஸ்லாமிய வரலாற்றோடு இந்த இயற்கையோடு சம்பந்தப்பட்ட பள்ளத்தாக்குகளும் இணைந்திருப்பதைத்தான் இந்த மதீனாவினுடைய வரலாறு எங்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதை உங்களோடும் பகிர்ந்து கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே மதீனத்தின் வரலாற்றோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்.